ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக. வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நாம இன்றைக்கு எடுத்திருக்க டாபிக் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், அதாவது எலக்ட்ரானிக் வாக்குப்பதிவு எந்திரங்கள். நல்ல வேளை டிஜிட்டல் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அல்ல. டிஜிட்டல்னா அரோகரா, எந்த சாமி புண்ணியமோ எலக்ட்ரானிக்கோட நிற்கிது. சரி, இதை மோசடி நடத்த முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு தேர்தலையே தலைகீழாக முடிவுகளை தன்னிச்சையாக செயல்படுத்த முடியுமா என்பதுதான் நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக். நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய அன்பான ஆதரவை தர வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதாவது சமீபத்தில் நடந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் அந்த தேர்தல் அதிகாரி தேர்தல் நடத்துகிறார். தேர்தல் அதிகாரி என்னதான் மாநில அரசினுடைய அதிகாரியாக இருந்தாலும் அவர் தேர்தல் நடத்தும் போது அவர் தேர்தல் அதிகாரியாக அந்த ஒரு அதிகாரத்தை பெற்று விடுகிறார். அப்போ அப்பட்டமாக தெரியுது, சிசிடிவி கேமராவில் எல்லாமே தெரியுது. அவர் ஃப்ராட் பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. ஒருதலை பட்சமாக பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக ஃப்ராட் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் அவர் மேலே தேர்தல் கமிஷன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவர் உடனடியாக பதவி நீக்குங்கள், இந்த தேர்தல் செல்லாது என்று தேர்தல் கமிஷன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க. தலைமை தேர்தல் கமிஷன், டெல்லியில் இருக்கிற தலைமை தேர்தல் கமிஷனர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னா அப்ப இதற்கு என்ன அர்த்தம்? சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அந்த தேர்தலை ரத்து செய்து அந்த அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கிறது என்றால், தன்னுடைய அதிகாரிகளை, ஊழல் செய்கின்ற அதிகாரிகளை தேர்தல் கமிஷன் பாதுகாக்கிறது என்றால், அப்ப இந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே பேச வேண்டியது. தேர்தல் கமிஷன் எந்த மாதிரியான வாக்குப்பதிவு, அப்ப தேர்தல் கமிஷன் நம்ப முடியுமா? அவன் கொடுக்குற வாக்குப்பதிவு எந்திரத்தை நாம நம்ப முடியுமா என்பதுதான் நாம் இன்றைக்கு பேச இருக்கிற விஷயம். இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஏன் மன்மோகன் சிங் அறிமுகப்படுத்தினார் என்றால், அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் செல்லாத வாக்குகள் அதிகம். அது ஒரு 20% அளவுக்கு எகிரின உடனே தான் அவர் என்ன பண்றாங்க, இந்த செல்லாத வாக்குகளை இல்லாமல் போவதற்காகத்தான் இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களே நீங்க கொண்டுகிட்டு வந்தாங்க. இப்போ முதல்ல இந்த வாக்குப்பதிவு எந்திரம் என்பதற்கும் வாக்குச்சீட்டு முறைக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று, செல்லாத வாக்குகள், அது இதில் முடியாது, வாக்குகள் செல்லாமல் போய்விடும். அதனால என்ன ஆச்சு, அப்புறம் மறுபடியும் வாக்குப்பதிவு குறைந்தது. அதனால தான் நோட்டா அறிமுகப்படுத்தினாங்க. சரி பரவாயில்ல, நீங்க நோட்டாவில் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஒன்று பாருங்க, நம்ம கையிலிருந்து காசு கொடுத்து ஒரு பொருளை அடைகிறது மாதிரி, இது பண்ற மாதிரி எதுவும் வராதுங்க. நீங்க என்னதான் பேடிஎம் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அதெல்லாம் கிடையாது. வாக்குச்சீட்டுங்கிறது என்னங்க? அவன் நினைச்ச அபரிதமான ஒரு தன் கட்சி மேல் ஆர்வம் உள்ளவன் வாக்குச்சீட்டை வாங்கிட்டு போய் நச்சு 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 நச்சுன்னு 4 தடவை குத்தி போடுவேன். அவனுக்கு ஆசை, அவ்வளவு ஆசை. வாக்குச்சீட்டை கொடுத்ததோடு அந்த தேர்தல் அதிகாரி நடத்துறாருல, அந்த வார்டில் உட்கார்ந்து, அவருடைய கடமை முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அவன் வாக்குச்சீட்டில் முத்திரை வச்சு அதை மடிச்சு அவன் பாக்ஸில் போட்டுட்டு வந்துடுவான். அவ்வளவுதான், உங்களுடைய வேலை முடிந்தது. ஆனா வாக்குப்பதிவு எந்திரம் என்பது என்ன? தொடர்ந்து கடைசி வரை அவருடைய கண்காணிப்பு இருக்கு. பட்டனை அழுத்தணும், அந்த சின்னத்து பட்டனை, அந்த சத்தம் கேட்கும். அதன் பிறகு கீழே இருக்கிற கிரீன் பட்டனை அழுத்துங்க பாரு, கிரீன் பட்டனை அழுத்தணும். அதற்கு பிறகு இவர் ஒரு பட்டனை அழுத்தி அதை முடிவை அந்த வாக்குப்பதிவை க்ளோஸ் பண்ணுவார். இவ்வளவு இருக்கு. தொடர்ந்து இவர் அவர்களோடு அந்த வாக்குப்பதிவோடு பயணிக்கிறார் தேர்தல் அதிகாரி. வாக்குச்சீட்டில் அப்படி இல்லை. நீ வாக்குச்சீட்டை முடிஞ்சு, உன் கதை முடிஞ்சு போ அப்படின்னு போய் அவன் எடுத்துக்கிட்டு போய் குத்தி போடுவான். இதை நம்ம குடும்ப இதோட பொருத்தி பாருங்க. ஒரு கணவனும் மனைவியும் குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கிறாங்க, அது இயல்பானது. இது என்னுடைய குழந்தைங்கிறது நல்லா எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும், மனைவிக்கும் தெரியும், கணவனுக்கும் தெரியும், நம்பகத்தன்மை உள்ளது. அது வாக்குச்சீட்டு முறை. ஏன்னா தான் பெற்ற பிள்ளை என்பது தாம்பத்தியம் நடத்தி பெற்ற பிள்ளை என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியும். ஆனால் இந்த வாக்குப்பதிவு எந்திரம் என்பது எப்படி தெரியுமா? குழந்தை இல்லாத பட்சத்தில் போய் செயற்கை கருத்தரிப்பு பண்ணுறாங்கல்ல,
ஆணுடைய விந்தணுவை எடுத்து கொடுத்து அதன் பிறகு பெண்ணுடைய கருமுட்டை மனைவியுடைய கருமுட்டை எடுத்து டாக்டருக்கு 10 லட்ச ரூபா கட்டிட்டு வர்றாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு நம்ம என்ன பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோமா? அவர் அந்த கருமுட்டையை எடுத்து டெஸ்ட் டியூப்ல வச்சு அதன் பிறகு நம்முடைய விந்தணு அந்த நேரத்தில் ஏதாவது சேதாரமாயிருக்கோ, சேதாரமாயிருக்கலாம், இல்லை வேற வழி இல்லை, இன்னி மறுபடியும் அவங்களை கூப்பிடுற விட வேற ஏதாவது ஒன்று ஸ்டாக் இருந்தா அடிங்கிறா அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து பண்ணியிருந்தா. ஒரு சிலர் அந்த மாதிரி குழந்தை பத்துக்குறவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் சந்தேகத்தில் இருப்பாங்க. சார் என்னடா அந்த பையன் நம்மளை மாதிரி இல்லையே, இவன் யாரோ மாதிரில இருக்கான் நம்ம மயன்னு சொல்கிறேன், என்ன இந்த டாக்டர் என்னத்தை பண்ணா இத்தனை லட்ச ரூபா கொட்டி கொடுத்தோமே அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கை இழந்து நொந்தே செத்து போயிடுவாங்க. என்ன இதுதான் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை போலத்தான் இந்த செயற்கை கருத்தரிப்பு. அப்போ மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் போட்டது நம்ம போட்டோம், பட்டன் அழுத்தினா அவர் திருப்பி அழுத்தினார், ஒழுங்கா அழுத்தினமா அந்த பச்சை பட்டன் அழுத்தையில் ஒழுங்கா இதில் இந்த அழுத்தினமா தெரியலையே, அதுக்குள்ளேயே அந்த ஆள் பட்டனை அவன் அந்த ஆள் பட்டனை அழுத்தி விட்டானே, விழுந்திருக்குமா நம்ம ஓட்டு. இப்படி இந்த வாக்குப்பதிவை பற்றி ஒரு மன ஓட்டம் அந்த 5 ஆண்டுகளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நம்ம மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தினுடைய லட்சணத்தை பார்த்துருவோம். அதாவது பணம், பெண், மண், இதை எல்லாம் தவிர வலிமையானது வாக்குச்சீட்டுங்க. அதற்கு இணையானது எதுவுமே கிடையாது. ரத்தம் சிந்தி அடுத்தவனை கொண்டு போராட்டம் பண்ணி அதிகாரம் பெற்றதை அந்த முறையையே மாற்றியமைத்தது ஒற்றை வாக்குச்சீட்டு. இந்த உலகத்தில் வலிமையானது அற்புதமானது என்றால் வாக்குரிமை தான். அந்த வாக்குரிமையை இந்த மாதிரி சந்தேகத்திற்கிடமாக மாற்றி வைத்தது அது நம்மளால் ஜீரணிக்க முடியல. சரி போகட்டும். இப்போ வாக்குப்பதிவு எந்திரத்துக்கு வருவோம். ஒரு வாக்குப்பதிவு எந்திரத்தில் 20 சின்னங்கள் இருக்கு. இந்த 20 சின்னங்களும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் அந்த தேசிய கட்சிகளுடைய சின்னம் மேலே இருக்கும், அதற்கடுத்து மாநில கட்சிகளுடைய சின்னம். இப்போ கை சின்னம் இருக்கு, ரெட்டலை இருக்கு, தாமரை இருக்கு, கதிர் அறிவாள் இருக்கு, உதயசூரியன் இருக்கு. இந்த மத்திய மாநில கட்சிகளுடைய சின்னம், தேசிய கட்சிகளுடைய சின்னம், அதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான சின்னம். நம்ம தம்பி சீமானுடைய கரும்பு விவசாயி சின்னம் இருந்தது, அது அவர் பேரை சொல்லலைன்னா கோச்சுக்குருவாங்க, பல்லுன்னு கடிப்பாங்க. சரி, இதெல்லாம் இருக்குங்க. இப்போ 20 சின்னம் ஒரு பாக்ஸில் இருக்கு. இந்த 20 கால்குலேட்டர்கள். ஒரு சின்னம் இருக்குல்ல, அந்த சின்னத்தில் ஒரு பட்டையா அப்படியே ஒரு இடம் விட்டு அதுக்கடுத்து இருக்கா அந்த பட்டனுக்கு அடுத்து, அந்த பட்டனோட அந்த பட்டன் இருக்கிறதுக்கு நேராக அந்த சின்னம் பேப்பரில் இது ஒட்டியிருப்பாங்க. அது ஒரு கால்குலேட்டர். சரியா? கால்குலேட்டர். அப்போ 20 கால்குலேட்டர்கள் இதில் இருக்கு. அதாவது இது டிஜிட்டல் கால்குலேட்டர் இல்லை, நம்முடைய செல்போனில் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு செல்போன், அதில் இருக்கிறதான் டிஜிட்டல் கால்குலேட்டர். இதில் இருக்கிறது எலக்ட்ரானிக் கால்குலேட்டர். நம்ம அந்த காலத்தில் எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் வந்த புதுசில் அது பெரிய மோகம், சின்ன பாக்கெட் சைஸில் எல்லாம் இருக்கும், எல்லாரும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் தான் சின்ன சைஸில் பண்ணி அடக்கி 20 எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு XYZ ஒரு எக்ஸ் சின்னத்தில் ஓட்டு போடுறீங்க. ஓட்டு போட்ட உடனே அதுக்கு நேராக இருக்கிற அந்த கால்குலேட்டரில் அந்த ஓட்டு பதிவாகிடும். பதிவாகின உடனே கீழே ஒரு பச்சை பட்டன் அழுத்துறீங்கல்ல, பச்சை பட்டன் அழுத்தின உடனே ப்ளஸ் ஆகும், 1+. அதன் பிறகு இந்த தேர்தல் அதிகாரி அவர் அந்த ஒரு பட்டனை அழுத்தி அந்த ஒருத்தர் போட்ட ஒன்றுக்கு மேலே போடக்கூடாதுல்ல, அதனால அதை முடிச்சிடுறாரு. ஆனால் ப்ளஸ் அப்படி இருக்கும். இன்னொருத்தர் அடுத்தவர் அந்த எக்ஸில் இன்னொரு ஓட்டு போட்டையில் அது ப்ளஸ், இது கால்குலேட்டர் தானே, 2 ஓட்டு. தேர்தல் அதிகாரி அவரையும் க்ளோஸ் பண்ணி அனுப்புகிறாரு. அதன் பிறகு 3வது ஆள் வர்றாரு, அவர் ஒய்யில் போடுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, எக்ஸில் போடுறாரு. இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ இதில் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான விஷயம் என்னன்னா, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது, இந்த 20 கால்குலேட்டர்களும் போய் ஒரு மானிட்டரில் தான் கனெக்டர் ஆகிருக்கு. அதாவது மானிட்டருங்கிறது நம்ம கண்ணால் விசிபிள் பார்க்கக்கூடிய அந்த டிஜிட்டல் திரை. இந்த டிஜிட்டல் திரை மேலே வச்சுருக்காங்கல்ல, இந்த டிஜிட்டல் திரையில் தான் கடைசியாக கால்குலேட் பண்ணி யாருக்கு எவ்வளோ ஓட்டுன்னு ஒவ்வொன்றத்தையும் அழுத்தும் போது தெரியும். அப்போ ஒவ்வொரு 20 மிஷினுடைய 20 கால்குலேட்டர்கள், அதாவது 20
சின்னங்களும் போய் ஒரு மானிட்டர்ல ஒரு எலக்ட்ரானிக் திரையில கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் நம்மை சந்தேகப்பட வைக்கிறது. அப்ப என்ன, ஒரு மானிட்டருக்கு போகும்போது அப்ப எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் டுகெதர் 20 சின்னங்களும் ஒரே இதில் கனெக்ட் ஆகிருக்கும் போது நீங்கள் ஏன் ஒரு சிப்பை அங்கே வச்சு தாமரையில் எல்லா ஓட்டும் தாமரைக்கு போகிறது மாதிரி அதை அசெம்பிள் பண்ண முடியாது? ஏன்னா இப்போ ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒவ்வொரு மானிட்டர், ஒரு டிஜிட்டல் திரை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சின்னமும் ஒரு கால்குலேட்டர்னு சொல்லிட்டேன். ஒரு சின்னம் ஒரு கால்குலேட்டர். அந்த கால்குலேட்டருக்கு நேர ஒரு மின்னணு திரை, அந்த டிஜிட்டல் திரை, அதாவது எலக்ட்ரானிக் திரைன்னு வச்சுக்கோங்க. இது எலக்ட்ரானிக் மிஷின் தானே. அப்போ அது தனித்தனியாக இருந்துச்சுன்னா இது கனெக்ட் ஆகலை. ஒன்றத்தில் போட்டால் அதில் தான், இன்னொன்றுத்தில் போட்டால் அதில் தான். அது அதற்கும் மற்ற சின்னத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சரியா, புரியுதா? இப்போ தனித்தனியாக நீங்கள் மின்னணு திரையை வச்சுருந்தீங்கன்னா ஒரு சின்னத்துக்கும் இன்னொரு சின்னத்துக்கு இடையில் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்பலாம். ஏன்னா தனித்தனியாக இருக்குது, தனித்தனியாக திரை இருக்குது, அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு டிஜிட்டல் திரைக்கு, ஒரு மின்னணு திரைக்கு வரும்போது தான் நாம் இதில் சந்தேகப்பட வேண்டியது. அதை செய்ய முடியும். ஒரு சிப்பு போதும். இப்போ ஒரு சிப்பு, சின்ன சிப்பு, முதல்ல பெரிய எவரடி பேட்டரி இருந்தது, இப்போ சின்ன ஒரு பேட்டரியில் எல்லாத்தையும் பண்ணுறாங்கல்ல. அதே மாதிரி ஒரு சின்ன சிப்பு தானே எல்லாத்தையும் வேலை செய்யுது. இப்போ ஒரு சின்ன சிப்பு வச்சு அந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தால் என்ன ஆகும் நிலைமை? ஆனால் ஒரு விஷயம், சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இது எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? ஒரே மாதிரி நாடு முழுவதும் ப்ரோக்ராம் பண்ண முடியுமாம்னா முடியுங்க. அதுக்கு ஒரு டிஜிட்டல், அதாவது டைமர்னு சொல்கிறது. இந்த டிஜிட்டல் டைமர் அல்லது எலக்ட்ரானிக் டைமர், இந்த எலக்ட்ரானிக் டைமர் பாம்பெல்லாம் வைக்கிற மாதிரிலாம் சினிமாவில் பார்ப்பீங்கல்ல, இன்னொரு 10 நிமிஷத்தில் வெடிக்கிற மாதிரினா அது 9, 8, 7, 6 குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வந்த உடனே 10வது நிமிஷம் வந்த உடனே அது கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி பாம்பு வெடிக்குது. இந்த டைமருங்கிறது அப்படி தான். இந்த டைமர் இப்போ நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓட்டு போட்டு இன்றைக்கு, அதாவது இன்றைக்கு என்ன தேதி? 27. 27ஆம் தேதி 28ன்னு வச்சுக்கிறேன். 28ஆம் தேதி ஓட்டு போடுறது பூரா விழுகுது. 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அந்த டைமர் என்ன பண்ணும், இந்த ஓட்டு போட்டிருக்கதை ஆஃப் பண்ணிட்டு அது ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட வாக்குகளை அது ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை டெலிட்டும் பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் பண்ணலாம். இந்த ஓட்டு போட்டதை டெலிட் பண்ணிட்டு அது ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட வாக்குகளை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் இதில் இருக்கிற டேஞ்சர். புரியுதா? இது இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சரு, அபாயமே இப்படித்தான். இந்த சிப்பு ஒரு டைமர் இருந்தால் போதும். நான் ஒரு ஏர் கண்டிஷன் மெக்கானிக். பல்வேறு மெஷின்களை பற்றி நான் ஓரளவு படிச்சறிஞ்சிருக்கேன், ஓரளவு எனக்கு அனுபவம் இருக்குது. அதனால சொல்றேன், செய்ய முடியும். ஒரு டைமர் தாங்க. இப்போ எங்கள் இந்த இட்டாலியன் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்லாம் வரும், 2 கம்ப்ரஸர் வரும். 2 கம்ப்ரஸருக்கு ஒரு டைமர் வச்சுருப்பாங்க. அது எலக்ட்ரிக்கல் டைமர். அதில் ஒரு பற்சக்கரம் சுற்றிக்கிட்டே வரும். நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். ஒரு 1 ஹவர் கழிச்சு, 1 ஹவருக்கு ஒருக்கா கட் ஆகுறது மாதிரி. ஒரு 1 ஹவர் வரையில் ஒரு கம்ப்ரஸர் கட் ஆகும், அடுத்த கம்ப்ரஸரை ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஹீட்டர் ஸ்டார்ட் ஆகி ஹீட் பண்ணி இந்த ஐஸை எல்லாம் மெல்ட் பண்ணிடும். திருப்பி ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடி ஸ்டார்ட் ஆகுறது மாதிரி மறுபடி அந்த பல்சக்கரம் சுற்றி ஒரு 10 நிமிஷம் மறுபடி ஸ்டார்ட் பண்ணிடும். அடுத்து அந்த கம்ப்ரஸருக்கு ஒரு டைமர் இருக்கும். அதை அந்த டைமர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 3 மணி நேரத்துக்கு எப்போ வேணுமோ நம்ம அதை பண்ணிடலாம். அது எலக்ட்ரிக்கல் டைமர். ஆனால் எலக்ட்ரானிக் டைமர் வந்த உடனே இது நம்பர் அடிக்கிறது தான். இதில் மணி என்ன, 5 மணி, 5:30, காலை 5 மணி, 5 மணிக்கு ஒருக்கா 5 மணி. அப்புறம் தினம் 24 ஹவர்ஸில் ஒரு தடவை இத்தனை மணிக்கு இந்த பிஎம் ஏஎம் போட்டு நம்ம எலக்ட்ரானிக் திரையில் நம்ம நம்பர்ஸை மட்டும் கால்குலேட்டர் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வந்தோம்னா அது கரெக்டாக கட் பண்ணி இது பண்ணிடும். அதுக்கு தான் ஒரு போர்டு கொடுத்துருப்பான். டிஜிட்டல் போர்டெல்லாம் இப்போ பண்ணுறாங்கல்ல இதெல்லாம். ஆகவே இப்போ நான் என்ன சொன்னேன்,
ஒவ்வொரு சின்னமும் ஒரு கால்குலேட்டர். இந்த 20 சின்னமும் 20 கால்குலேட்டர். 20 கால்குலேட்டரும் போய் ஒரு மானிட்டர்ல கனெக்ட் ஆகுது. அப்ப எல்லா சின்னத்துக்குமே தொடர்பு இருக்குது. எல்லா சின்னமும் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அதனால ஒரு சின்னத்துக்கு மட்டுமே விழுகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். அதே போல ஒரு டைமர், ஒரு சிப் இருந்துச்சுன்னா போதும். ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு சிப், ஒரு டைமர் ஒவ்வொரு இதுலையும் பண்ணிட்டா முடிச்சு. சரி, இது நாடு முழுவதும் பண்ற அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஆளு, அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ண ஆள் இருக்கணும். என்ன, அதுக்கு தேர்தல் அதிகாரி ஒத்துழைக்கணும். இது முடியுமானா இவங்க சவுத்தில் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் தாங்கள் பலவீனமாக இருக்கிற மாநிலங்களில் பண்ண மாட்டாங்க. தாங்கள் பலமாக இருக்கிறாங்கல்ல, அந்த ஹிந்தி கோர் ஓட் பேங்க் இருக்குல்ல, ஹிந்தி ஹாட்லேண்ட், அங்கே பண்ண முடியும். ஏன்னா அவனுக்கு ஆள் பலம் இருக்குது, மிரட்டல் அது இது எல்லாம் அவன்கிட்ட இருக்குது. அதனால் அதை வச்சு அங்கே சொல்கிறது, அவன் சொல்கிறது தான். இப்போ சண்டிகரில் அதிகாரி கேட்டான்ல இவன் சொன்னதை, அதே மாதிரி இவன் சொல்கிறத கேட்குற அதிகாரிகளை வச்சு இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் பண்ணிடுவான். இப்போ என்ன மெத்தட் நடக்குது? வந்த உடனே வாக்குப்பதிவுக்கு முன்பாக ஒவ்வொரு முகவர்கள் எல்லாரும், அந்த ஏஜென்ட் எல்லாம் வந்திருப்பாங்க, கட்சிகளுடைய பிரதிநிதிகள், அவங்க வாக்குப்பதிவு அறையில் இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட தேர்தல் அதிகாரி நம்ம ஊரில் காட்டுவார். இந்த பாருங்க மானிட்டரில் எதுவும் இல்லை, இந்த பாருங்க இந்த இதை அழுத்துறேன், இந்த அழுத்துறேன், எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை, மானிட்டர் எல்லாம் பார்த்துக்குங்க, ஜீரோவில் இருக்குது. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பார்த்துட்டீங்க, கீயை இது பண்ணி பாஸ்வேர்டை கொடுத்து அவர் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் தான் நீங்கள் போய் கால்குலேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு கடைசியாக முடித்த உடனேயே அந்த வாக்குப்பதிவு எழுதிட்டு இருப்பாங்க. அந்த இது அதெல்லாம் இது பண்ணி மொத்தம் எத்தனை வாக்குகள் போடப்பட்டிருக்கிறத மட்டும் கூட்டி சொல்லுவார். அதுக்கும் ஒரே மானிட்டரில் தான். சரியா? கடைசியாக வாக்குப்பதிவு முடிஞ்சு சாயங்காலம் மூட்டை முடிச்ச கட்டும் போது அதுவும் ஒரே மெத்தட் தான். அந்த ஒரே மானிட்டரில் பார்த்து தான் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் வாக்குப்பதிவு என்ற அன்னைக்கு தான் தனித்தனி மானிட்டரில் அந்த தனித்தனி சின்னத்துக்கு நேரம் எவ்வளவு, இந்த சின்னத்துக்கு நேரம் எவ்வளவு வாக்குகள்ங்கிறத பண்ணுவாங்க. இது ஒரு காம்ப்ளிகேட்டட், இது பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லலாம். ஏன்னா சண்டிகர் தேர்தல் அதிகாரி மேலே தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலைங்கும் போது நம்ம இதெல்லாம் நம்ம பேசத்தான் வேண்டி இருக்கிறது. இது தாங்க இந்த மெத்தடில் இவங்க பண்ணலாம். ரெண்டாவது, நாடு முழுவதும் பண்ணுறதா இருந்தால், ஒரே மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஒரு வார்டுக்கு இன்னொரு வார்டு வாக்குகள் வித்தியாசமாகும். என்ன, அது பண்ணுறது என்னை பொறுத்தவரையில் நாடு முழுவதுக்கும் ஒரே மாதிரியான ஒரு இதை பண்ணுறதா இருந்தால் பல கோடி ரூபாய் செலவாகும். அதுக்கு இவங்க பகாசஸில் இஸ்ரேலில் வாங்கினது மாதிரி மென்பொருள் கூட வாங்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது. எலக்டோரலில் 16,000 கோடி அடித்து வச்சுருக்காங்க. அது போக இன்னும் ஒரு 1,00,000 கோடிக்கு மேலே வெளிநாட்டில் இருக்கிற அந்த இந்தியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அந்த தருதலையெல்லாம் அனுப்புங்கள்ல. அந்த தருதலையெல்லாம் வெளிநாட்டில் வாழுதில்ல அமெரிக்க வாழ் இந்தியர்கள், குறிப்பாக அமெரிக்க வாழ் இங்கிலாந்து வாழ் இந்தியர்கள் தருதலைகள் இருக்குது இல்லை, அவங்களுக்கு அங்கே சுதந்திரமாக இருப்பா. அவங்களுக்கு சுதந்திரம் வேணும். ஆனால் இந்தியாவில் சனாதன கட்டமைப்பு வேணும், மனிதனுக்கு அடிமையாக இருக்கணும். இது இப்படியே இருக்கணும் அவனுங்க மெத்தட். அவன் என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. இந்தியா அப்படியே இருக்கணும், மாறக்கூடாதான். அவன் மட்டும் போய் அமெரிக்காவில் சுதந்திரத்தை அனுப்பி போய்ப்பானா, பேச்சுரிமை வாக்குரிமை எல்லாத்தையும் பற்றியும் பக்கம் பேசுவேன், தேர்தல் நினைப்பேன், ஜெயிப்பேன். ஆனால் இந்தியா அப்படியே சனாதன கட்டமைப்பில் இருக்கணும்னு விரும்புகிறவன் அவன் தன்னுடைய சம்பாத்தியத்தில் பல கோடி ரூபாயில் இங்கே அனுப்புகிறேன். அதுக்கு நம்பகமான பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சின்னு அவன் நானே நினைக்கிறேன். இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் அவன்கிட்ட தான் இருக்குது. சரியா? ராவணனுடைய உயிர் எங்கே 7 மலை தாண்டி கடல் தாண்டி இருக்கிறதுன்னு சொல்கிறது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இயக்குவது உயிர் எல்லாமே அமெரிக்க வாழ் இந்தியர்கள். அமெரிக்க வாழ் இந்தியர்களை ஆதரிப்பது அமெரிக்க அரசு. அவங்க தான் RSS ஆதரிக்கிறாங்க. அமெரிக்கா சும்மா வேடம் போடுவான், பச்சை வேடம் போடுவான், அயோக்கிய பயிலுக. என்ன, அதனால் இப்ப இதற்கு விடிவு என்ன? இதற்கு சரியான விடிவு என்ன? கோர்ட்டை தான் நம்ம நம்பணும். இப்ப தேர்தல் கமிஷன் மக்களுடைய நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து விட்டது. எல்லா ஊடகங்களும் எல்லாருமே பேசணும், இதை பற்றி பேசணும். இப்ப என்னன்னா, தேர்தல் கமிஷன் நேர்மையான அமைப்பு, சுதந்திரமாக செயல்படுகிறது, மக்கள் வரிப்பணத்தில் இயங்குது, மக்களுக்கு சார்பாகத்தான் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்குது, சுயேட்சையாக இயங்குகிறது, இந்திய அரசியல் சட்டப்படி இயங்குறதாக இருந்தால் ஒன்னே ஒன்று பண்ணணும். EVM மெஷின் வச்சிருக்கிறதுல அதனுடைய சர்க்கியூட்டட் டயக்ராமை கொடு. பொது வெளியில கூட நீ வெளியிட வேணாம், ஒவ்வொரு கட்சிக்கும் நீங்க கொடுத்துருங்க. இதுதான் சர்க்கியூட், இதனுடைய டயக்ராம் இந்த இருக்கு, பார்த்துருங்க சார், இதுக்குள்ள ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது, எந்த கோல்மால் கிடையாதுன்னு சொல்லி நீங்க சர்க்கியூட் டயக்ராமை கொடுங்க.
மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைல்ல, கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன இது? நீங்க சர்க்யூட் டயக்ராம் வந்துருச்சுன்னா நாங்க பார்த்துக்குவோம். சர்க்யூட் டயக்ராம் வந்துருச்சு, அதை பார்த்துக்கிட்டு அந்த சர்க்யூட் டயக்ராம் கையெழுத்து போட்டு சீல் அடிச்சு என்ன அனுப்பிட்டு நீங்க ஒரு இமெயில் வேற பண்ணுங்க, ஒவ்வொரு கட்சி தலைமையகத்துக்கும் இமெயில் பண்ணுங்க. ஏன்னா இந்த டயக்ராம் வச்சுட்டு அதற்கு பிறகு கோர்ட் சந்தேகப்பட்டால் ஒரு மெஷினை ஓபன் பண்ணி அந்த டயக்ராம் சரியா இருக்கான்னு சொல்லி இந்த கொடுத்த டயக்ராமா அந்த டயக்ராம் சரியா இருக்கா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாவது இருக்கான்னு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் ஹார்ட்வேர் இன்ஜினியர்களை வச்சு பரிசீலனை பண்ணலாம்ல. இல்லை இங்கே திருட்டு பயில இருக்காங்க, வெளிநாட்டில இருந்து அவன் தானே கண்டுபிடிச்சவன், அவன் தானே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவன், வெள்ளைக்காரன் தானே, அவனை கூட்டிகிட்டு வந்து பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே இதில் என்னை பொறுத்தவரையில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்வதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. இதை தேர்தல் கமிஷன் மறுக்க முடியாது. மறுப்பதாக இருந்தால் சர்க்யூட் டயக்ராமை வெளியிட வேண்டும், மக்கள் மத்தியில் பொது வெளியில் சொல்ல வேண்டும், அல்லது கட்சிகளுக்காவது சொல்ல வேண்டும். இதெல்லாம் மீறி இவங்க வாக்குப்பதிவு எந்திரத்தில் தில்லுமுள்ளு பண்ணித்தான் வென்றார்கள் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. 24 மணி நேரத்துக்குள்ள என்ன இவங்க 400 தொகுதியை அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்பிக்கையே கிடையாது. 24 மணி நேரத்திற்குள் ஜனாதிபதி முர்மு மோடியை பதவியேற்க அழைப்பதற்குள் 24 மணி நேரத்திற்குள் சுப்ரீம் கோர்ட் அணுகி கோர்ட் உடனடியாக அந்த விசாரணை ஏற்று அந்த அப்பீலை ஏற்று இந்திய தேர்தலை டிஸ்மிஸ் பண்ணும். அது ஒன்றை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. இந்திய கோர்ட்டாரை தவிர வேறு வழியே இல்லை. அவங்க பண்ணினா தான் இதுக்கு அவங்க அடிச்சா தான். இதுதான் இந்த இவிஎம் மெஷின்களுடைய யோக்கியதை. ஓரளவு எனக்கு தெரிந்ததை விரிவாக சொல்லிவிட்டேன். மீண்டும் ஒரு காணொளியிலே மீண்டும் ஒரு சப்ஜெக்டோடு உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.